வந்து ஷூட்டிங் தான் அவர் செஞ்சுட்டு செய்கிற அரசியல் எல்லாமே ஷூட்டிங் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து எப்படியா எடுத்த எடுப்புல மேலே போயிடுவாங்க. அது வந்து சிரிப்பில்லை. அவர் சொன்னார் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பை கையில் பிடிச்சிட்டேன் குழந்தை தெரியாதுன்னு. அவர் தெரியாமல் தான் பிடிச்சிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா பாம்பை வந்து குழந்தை தெரியாமல் தான் பிடிக்கும். ஆனால் அது கடிச்சுன்னு வச்சுக்கோ அந்த விஷம் ஏறுங்கிறது குழந்தைக்கு தெரியாதுல்ல. அதை தான் அவர் தெரியாமல் சொல்லியிருக்காரு. அதிகமாகும் தானே. சரி ஆகட்டுமே. நீ வந்து செய்யறதுல தானே இருக்கு. களத்துல தானே பார்க்கணும். நீ வந்து ஆகணும்னு சும்மா வாயால சொல்றதுனால எதாக முடியாது இல்ல. கிரவுண்ட்ல இறங்கி கபடி விளையாடி பார்த்தா தானே தெரியும். இது என்ன கில்லி படமா? யாரையும் ஆட விட்டு நம்ம அந்த இடத்துல வந்து ஆக்ஷன் ஷூட்டிங் பண்ணிட்டு போற மாதிரி போறதுக்கு இல்லை. இறங்கி வேலை செய்யணும். இறங்கி வேலை செஞ்சா இப்போ இதுவெல்லாம் கட்சியை ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. எங்க ஒரு குழந்தை பிறந்த குழந்தை நீ வாடா என் கூட போட்டிங்கன்னா அது என்ன அர்த்தம்? இவன் ரைட்டு நீ கட்சி அறிவிக்கிறது போறது வரலாம் அது உன் விருப்பம். ஆனால் எடுத்த எடுப்புல நீ வந்து கூட்டணி கூப்பிட்ற அப்படின்னா யாருங்க வருவாங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. என் பிள்ளை என் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகுமா? நான் தானே அதை கூப்பிட்டு போகணும். இப்போ நீ வா வந்து இறங்கி களத்தில் இறங்கி விளையாடி அதுக்கான முன்னெடுத்து மக்களுக்கு என்ன செய்யறீன்ற செஞ்சுச்சு வா. அப்படி மீறி நீ வர அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் இது மாரி தான் துட்டு தான் சம்பாரிச்சு வச்சிருப்பீங்க செய்யலாம். ஆனால் அவன் வாக்குக்கு அப்புறம் காசு கொடுத்து தான் ஆகணும். நீ மீண்டும் நீ வர அப்படின்னா நான் என்னுடைய கருத்து நான் சொல்றது. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது தானே. நான் சொல்ற கருத்து கூட அவர் சொல்ல மாட்டார். நாம் தமிழ் கட்சி பிள்ளைங்க சொல்ற கருத்து கூட அவங்க எதிர யாரும் சொல்ல மாட்டாங்க. தப்பு கிடையாது. அவர் மேல அடிச்சு தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீ நடந்தது உங்க இதுல சொல்ல மாட்டேன். அப்ப அதையும் சொல்ல மாட்டேன். மக்கள் இறங்கி நீ வேலை செஞ்ச ஓட்டு போடுவாங்க நீங்களா சொல்லிட்டு இருக்க கூடாது. ஓட்டு போடுற முடிவு பண்ணணும். புரியுதா? ஏதோ வரவங்களை வச்சுட்டு நம்ம முடிவு பண்ணுவாரு. நாங்க ஏன்னா அந்த இடத்துல இப்போ ஒரு ரசிகர் வர்றாங்கன்னா யார் வேணாலும் போய் பார்ப்பாங்க. இப்ப நம்ம அண்ணனுக்கே கூட இங்க நம்ம வராருன்னு வச்சுக்கோ. இதுல வந்து கட்சியில இல்லாதவங்க கூட வந்து பார்ப்பாங்க. யாரும் போய் பார்க்கலாமே, நேர்ல பார்க்கலாமே அப்படின்னு வருவாங்க. அதனால ரசிகர் வேற, இது வேற, அண்ணன் வர்றது வேற. ஆனா இதுலயும் ஒரு சிலர் வந்து பார்ப்பாங்க. அண்ணன் நேர்ல பார்க்கணும். அதனால எல்லாருமே நம்மளுக்கு சொந்தம்னு சொல்லி முடிவு பண்ணிடக்கூடாது. அதனால வந்து பசங்க ரசிகர் வந்து பார்த்துருக்காங்க. அதனால அதெல்லாம் நம்ம வந்து பெருசா எடுத்துக்கூட எல்லாம் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. மக்கள் எங்கே இருக்காங்களோ அவங்களுடைய தேவையை அவங்க இடத்துக்கு போய் அதை பூர்த்தி பண்ணுறது தான் ஒரு உண்மையான நேர்மையான அரசியல்ங்கிறதே அதுதான். அப்படிங்கிறப்ப இவங்களுடைய வசதிக்காக இவர் நடிகராக இருக்கலாம், இல்லை அவர் பிறந்ததுலேருந்தே அப்படி ஒரு வசதி வாழ்க்கையில் வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அரசியலுக்குன்னு வந்துட்டா அது யாராக இருந்தாலும் சரி, அது வந்து எவ்வளோ பெரிய நடிகராக ஜமீன்தாரா யாராக இருந்தாலும் மக்களை நேரில் போய் களத்தில் யார் சந்திக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான அரசியல்வாதி. அவங்க தான் உண்மையாக மக்கள் சேவைக்கு வந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா வெறும் விளம்பர அரசியல், எங்கள் அண்ணா சொல்கிற மாதிரி விளம்பர அரசியல் அதுதான் நடந்துட்டு இருக்க. மக்கள் சேவை அரசியல் இங்கே இன்னும் நடக்கலை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று என்னென்னா, மக்கள் அவ்வளோ தூரம் அங்கே கூப்பிட்டு அந்த நிவாரணப் பொருளை கொடுக்குறப்ப எத்தனை பேர் வந்து வாங்கிட முடியும்? அதாவது அங்கிருந்து இங்கே பயணிக்கக்கூடிய அதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் அங்கே போய் அதை வாங்கிட்டு வர முடியும். அங்கே இருக்கிறவனே எதுவும் இல்லாமல் சோத்துக்கே வழி இல்லாமல் தான் அங்கே இருக்கான். அவனை நீ அங்கே வா இங்கே அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு சொன்னால் அது வந்து ஒரு அரசியல், நான் எப்படி பார்க்குறேன்னா அது ஒரு அரசியல் அருவருக்கத்தக்கமாக ஒரு விஷயமா பார்க்குறோம். நாங்கள் அப்படிதான் அது நாங்கள் பயமாக பார்க்கல. அவர் இன்னும் அந்த ஆங்கிலத்தில் சொல்லணும் அந்த கம்ஃபர்ட் ஜோன் பாங்க இல்லையா, அதை விட்டு இன்னும் வெளியில் வரலையோன்னு தோணுது. ஏன்னா அரசியல்ங்கும் போது எல்லா விதமான அதாவது உடல் உழைப்பும் சரி, மன உழைப்பும் சரி, எல்லா இதுக்கும் தயாராக இருக்கிறவங்க தான் அரசியலுக்குள்ளேயே வர முடியும். இதே தான் ஐயா கமலஹாசன் அவரும் செஞ்சார். பெருசாக எதையுமே பண்ணாமல் அவருடைய முகத்தை மட்டும் காட்டி அந்த பிம்பத்திலேயே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாரு. அதே மாதிரி தான் இவரும் நினைக்கிறாருன்னு தோணுது. ஏன்னா அவர் என்ன பாணியில் வந்தாரோ அதே மாதிரி தான் இவரும் வராரு. இவருடைய அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி வரமாட்டேங்கிறாரு. இன்னும் கீழே இறங்கி வந்து மழை, வெள்ளம், வெயில், புயல் இது எல்லாத்தையும் சந்திச்சாதான் மக்கள் என்ன துயரப்படுறான்னு தெரியும் இல்லையா? ஸோ இல்லை அவர் பாட்டுக்கு அங்கே இருந்துட்டு பண்ணால் என்ன துயரம்னு அவருக்கு எப்படி தெரியும்? அந்த வலி என்னன்னு தெரியும், வேதனை என்னன்னு தெரியும். ஸோ அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். அதே இல்லை அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற நாங்களே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நடிகருக்கு வந்து ரசிகனாக தான் இருக்கோம். பட் ரசிகனாக வரும்போது நமக்கு வந்து அரசியல்லாம் வந்து விஜய்லாம் வந்து அவர் கூட்டம் கூடிக்கலாம். ஏன் ஒருத்தர் 2 லட்சங்கிறாங்க, ஒருத்தர் 5 லட்சங்கிறாங்க, எத்தனை லட்சம் வேணால் வந்துருக்கலாம். அவங்க வந்து எல்லாம் வந்து ரசிகர்களாக மட்டும்தான் வந்திருக்காங்க. விஜய் நம்ம தலைவர் விஜய் வந்து ஏதாவது ஒரு முறையாக நேரில் பார்த்துடணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் வந்திருக்காங்களே தவிர அதுக்குண்டான அவங்க அரசியல் படுத்துன மாதிரி அங்கே ஒன்றும் தெரியல. அவங்களாம் அரசியல்வாதியில் யாருமே இல்லை. ஏன்னா அங்கே நடந்துக்கிட்ட விஷயங்கள் பார்க்கலாம், மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் எங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கிட்டார், அதனால நாம் தமிழருக்கு வந்து வாக்கு வந்து சதவீதம் குறையும் தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அது வந்து
ஆதாரமற்ற அடிப்படை எந்த விதமான ஆதாரமில்லாத தகவல். ஏன்னா வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா 100% அரசியலில் என்ன, தமிழ் தேசம்னா என்ன, மக்கள் தலைவர்னா யாருங்கிறது வந்து எங்கள் அண்ணன் வந்து எங்களுக்கு வந்து நல்லாவே சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு விழுக்காடு கூட விஜய்க்காக எங்களுடைய நாம் தமிழர் கட்சி வாக்கு வந்து அங்கே வந்து தெரியாது. எல்லா கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் இருக்காங்க, மற்றபடி திமுகவில் இருக்காங்க, அதிமுகவில் பாஜக, அவங்க வாக்கு வேணா போகலாமே தவிர நாம் தமிழ்ல இருந்து ஒரு வாக்கு கூட அங்கே பக்கம் போகாது. அது எங்க அண்ணன் சொல்லிட்டாரு, அந்த கூட்டத்துக்கு பத்தி எங்க அண்ணன் ஏற்கனவே சொல்லிட்டாரு. எங்கள் அரசியல் சூப்பர் ஸ்டார் செந்தமிழன் சீமன் அவர்கள் சொன்னதுதான், நயன்தாராவுக்கு தான் கூட்டம் கூடி இருக்குது அப்படின்னு எங்க அண்ணன் சொல்லிட்டாரு. அதனால கூட்டத்தை வச்சுலாம் வாக்கு கணிக்க முடியாது. எங்க அண்ணன் வந்து 2026 கண்டிப்பா ஆட்சி அமைப்பாரு, புதிய மக்களுக்கு எல்லாம் நல்லது கண்டிப்பா பண்ணுவார் அப்படின்னு நம்பிக்கையில தான் இந்த கட்டமைப்பு கலந்தாய்வு எல்லாம் அண்ணன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. எங்க அண்ணனை நாங்க திருப்பூர் சார்பா, பல்லடம் தொகுதி சார்பா எங்க அண்ணனை முழு மனதா வரவேற்கிறோம். 2026 படைப்போம் தமிழக புதிய வரலாறு. கண்டிப்பா மக்களுக்கு நல்லது செய்யணும், அவருனால முடிஞ்சது அவர் செய்யறாரு சூழ்நிலை கருத்தில் கொண்டு. அதனால எந்த இதுவும் இல்லை, மக்களுக்கு முன் வந்தாலும் நாங்கள் வரவேற்போம். நிறைய விமர்சனங்கள் வருது. நீங்க மக்களுக்கு நிவாரண உதவினா நீங்க நேர்ல போய் சந்திங்க, எதுக்காக நீங்க இங்க கூப்பிட்டு? அதாவது அவருக்கு தெரிஞ்ச அரசியல் அவர் வழி நடத்துறாரு, அவரோட சூழ்நிலை சொல்லித்தான் பண்றாரு. அதனால இதுல மக்களுக்கு நல்லது செய்யறாரு, அதுதான் நமக்கு தேவை. ஏன்னா அவர் எப்படி கொடுத்தா என்ன, ஆள் விட்ட கொடுத்தா என்ன, அவர் நேரில் போய் கொடுக்காட்டி கூப்பிட்டு வச்சு ஆறுதல் சொல்லி இந்த மாதிரி வர முடியல அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறாரு. அதனால இந்த அது வந்து பெரும் முதலாளிகள் செய்கிற வேலையை அவர் பண்றாரு. அதாவது ஒரு இப்ப சீமான் அண்ணனை பொறுத்த வரைக்கும் மக்களோடு மக்களாக இணைஞ்சு அந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு நேரடியாக சென்று அங்க மக்கள் துயரங்களை பங்கேற்று அவங்க குறைபாடுகள் என்னன்னு கேட்டு மக்களோடு மக்களாவே மக்களை சந்திக்கின்ற ஒரு புரட்சியாளர் யாருன்னா அது சீமான் அண்ணன் மட்டும்தான். அது சீமான் அண்ணன் வந்து நேரடியாக சந்திச்சு அந்த திட்டங்களை வழங்குறாரு. இவர் பெரும் பண்ணை வீட்டுல போயிட்டு அடிமைகளா இருக்கிறாங்க பாரு, அவங்க போயிட்டு இலவசத்துக்கு கையேந்துற மாதிரி வீடு தேடி அவங்க பாதிக்கப்பட்ட இடத்துல போய் கொடுக்காம அந்த நிவாரணத்தை அவங்கள வர சொல்லி கொடுப்பது வந்து மக்களை கேவலப்படுத்துற மாதிரி இருக்குங்க. ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா அவர் ஒரு பெரிய நடிகராக தான் இருக்கிறாரு, இன்னும் அரசியல்வாதியாக மாறலின்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்களை களத்தில் நின்று அவங்களோட தேவைகளை தீர்த்து கொடுக்கணும், அதுதான் வந்து களத்தில் இருக்கிற மக்களுக்கு சேவை அதுதான். ஆனால் அவர் வந்து இன்னும் வந்து நடிகராகவே இருக்கிறதுனால அவர் களத்தில் இறங்க பயப்படுறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. இப்போ அவர் ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு உதவி கொடுக்கறதுக்கு அவர் அங்கிருந்து 500 ரூபாய் செலவு பண்ணி வீட்டுக்கே வர சொல்லி பண்ணுறதுங்கிறது வந்து கேலிக்கூத்தா இருக்குது. ஏன்னா அவர் என்ன சொல்றேன்னா, அவர் நடிகர் அண்ணா, அவர் பொறுத்த வரைக்கும் அந்த சினிமா படமா 2 மாதம் தெரியுங்கண்ணா. உங்களுக்கு நிரந்தரமான மக்கள் பிரச்சனை தீர்வு தெரியாது, புரிஞ்சவங்களுக்கு. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன ஆக்சுவலாக வந்து இதனால என்னங்கன்னா, எடுப்பார் கைப்பில்லை படங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க, டைரக்டர் சொல்லுவாங்க, அதை நடிச்சு காமிப்பாங்க. மக்களுடைய பிரச்சனை, உண்மையான பிரச்சனை தெரியாது அவங்களுக்கு. பசிங்கிற அவங்கள வந்து நடிகர்ல புளியப்காரன்னு சொல்லுவாங்க, இவங்க மக்கள்ல பசியாப்காரன். அதனால 2 வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு, 2 புரிஞ்சு உங்களுக்கு. ஆமா, அதனால வந்து அதெல்லாம் அவர் கடந்து போக வேண்டியதான். அதெல்லாம் ஒன்றுமே கடந்து போக வேண்டியது உங்களுக்கு.